நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு மாதத்தின் முடிவு வாரத்திலே உங்களை சந்திக்கின்றோம். அதோ பிள்ளைகளே, புறம்பே தள்ளாத ஒரு தேவன், ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர். இந்த நாளில் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமையை நாம் காண கர்த்தர் இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு உதவி செய்வாரா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகத்துவமான கிரியை இந்த நாளிலும் வரப்போகிற நாட்களிலும் உங்களுக்கு அதிகமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா. நம்மை ஒருபொழுதும் தள்ளிவிடாத ஒரு தேவன். அவரிடத்தில் யாரெல்லாம் அங்கே வருகின்றார்களோ அவர்களை நேசித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 28வது 29வது வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷ ஒரு அழைப்பை ஒரு கூட்டத்தாருக்கு அவர் கொடுக்கிறார். 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை எல்லோருக்கும் ஒரு பிடித்த ஒரு வார்த்தை, இருதயத்தை தொடக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோமே, ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாய் இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு காரியம் இது என்று சொல்லி மனதிலே மகிழ்ச்சியும் நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒரு வார்த்தையா இந்த வார்த்தை காணப்படும். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு யார் அவரிடத்திலே வந்து இளைப்பாறுதல் பெற முடியும் என்றால், பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் காரியத்தை செய்வார் என்று அவரை ஒரு தேவகுமாரனாய் ஏற்றுக்கொண்டு, ஒரு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, அவரை முழுவதுமாய் நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி அங்கே தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். வேதத்திலே முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே, திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள், அநேக திரளான கூட்டத்தினர் வந்து ஆண்டவரிடத்திலே நன்மை பெற்றதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, யாருக்கு தேவன் இளைப்பாறுதல் கொடுக்கிறார் என்றால் அவருடைய செயலை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வல்லமையின் காரியத்தை தேவ பிள்ளைகளே நம்புகிற தேவ பிள்ளைகள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்த பொழுது தீயிலும் தண்ணீரிலும் இவனை விழும்படி அல்லது கொல்லும்படி வகை தேடுகிறது என்று சொன்ன பொழுது
கடைசியாய் அந்த தகப்பன் உணர்ந்து கொண்ட காரியம் என்ன? என் அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள், என்னுடைய மகனுடைய சுகம் நடைபெறுவதற்கு முன்பதாக என் இருதயத்தினுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு என்னிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளாத ஒரு தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் இளைப்பாறுதல் தந்து உங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை விடுதலையாக்கும்படி அவர் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவதாய் வேதம் சொல்கிறது, உங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போட கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாரா? உங்களுடைய அவிசுவாசமான எண்ணங்கள் அல்லது அவிசுவாசமான முயற்சிகளை எடுத்து போட கர்த்தர் இன்றைக்கு உதவி. ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிச்சயமாய் நடைபெறும். கர்த்தருடைய செயல் அங்கே உருவாகும். உங்களை விடுதலை உண்டாகும், கட்டுக்கள் அவிழ்க்கப்படும், எல்லா கண்ணீரின் சூழ்நிலைகளும் அங்கே தேவபிள்ளைகளே இல்லாதொழிந்து ஒரு விடுதலையான ஒரு பாரம் நீங்கின வாழ்க்கை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது செயல்பட வேண்டுமாக இருந்தால், அது கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்விலே அவிசுவாசத்தை எடுத்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? இரண்டாவதாக தேவ பிள்ளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகியை நாம் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து அங்கே சொல்ல, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொல்லுகிறான். உமக்கு சித்தமானால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் ஆண்டவரிடத்துல வந்து புறம்பே தள்ளாத தேவனுடைய அந்த அதிசய கிரியையை நம் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி தேவ பிள்ளைகளே நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாமதங்கள் நம் வாழ்விலே அவர் நம்மை மறந்து விட்டதன் அடையாளம் அல்ல. அவர் நம்மை நினைத்தவராய் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே தாமதமான தேவனுடைய செயல் அங்கே இருக்கின்றது. லாசருடைய மரணத்திலே அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. வியாதியாய் இருக்கிறான் என்ற செய்தியை என் ஆண்டவர் அறிந்த பின்பும் அவர் இன்னமும் நாட்கள் அவர் தாமதிக்கின்றார். அதன் பின்பதாய் மரணத்தின் பின்பதாய் அங்கே கல்லறையிலே வைக்கப்பட்ட 4 நாட்கள் ஆகின ஒரு சூழ்நிலையிலே என் ஆண்டவருடைய வருகை அங்கே இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற தேவனிடத்திலே வருகிற தேவ பிள்ளைக்கு, தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அவர்களை புறம்பே தள்ளாத ஒரு தேவன். அவர்களுக்கு அவர்கள் வேண்டுதல்களுக்கு மேலாக தேவன் கிரியை செய்ய ஆயத்தமாக இளைப்பாறுதல் தரும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிற பொழுது அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். கடைசியாக தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை தரும்படி ஆயத்தமாயிருக்கிற தேவன், அவர் நமக்கு இளைப்பாறுதலை தர வேண்டுமாக இருந்தால் அவரிடத்திலே வந்து நாம் வருத்தப்பட்டவர்களாய் அவரிடத்திலே நம்மை காண்பிப்பதற்கு முன்பதாக அவர் நமக்கு கிரியை செய்வார் என்பதை நம்புகிறோம். ஆகவே நாம் அவரை விசுவாசிக்கிறோம், நாம் அவிசுவாசத்தை எடுத்து போடுகிறோம். இரண்டாவதாக தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். இளைப்பாறுதல் தருகிற சேர்ந்து கொள்ளுகிற பொழுது புறம்பே தள்ளாத தேவன் நமக்கு கிரியை செய்யவர் ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்யும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பெதஸ்தா குலத்தினுடைய அந்த தீவிரவாத காரனை குறித்து நாம் படிக்கிற பொழுது இந்த சம்பாஷணை முடிந்ததன் பின்பதாக இயேசுவானார் அவனுக்கு சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் அப்படியே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லி அங்கே பார்க்கும். பாருங்க, தேவனுடைய கிரியை, தேவனுடைய சுகப்படுத்துதல், ஒரு இளைப்பாறுதல் தருகின்ற இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுகிற தருணம் தேவ பிள்ளைகளே நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாய் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். தேவனுக்குள்ளே கீழ்ப்படிதல், நம்முடைய சுயத்தை நாம் மறந்து நாம் நாகமானை குறித்து நாம் படிக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு சிறு பெண்ணூடாக ஒரு செய்தி கிடைக்கிறது, சுகமாக கூடிய ஒரு செய்தி.
சுகத்துக்குரிய வழி அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அந்த வழியிலே அவன் சென்று தீர்க்கதரிசியின் மூலமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவன் வந்திருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம், அந்த யோர்தானிலே 7 முறை அவன் முழுக வேண்டும். ஆனால் அவனுக்கு அதிலே அந்த காரியத்திலே அவனுக்கு இஷ்டமில்லை. அதை செய்வதற்கு அவன் ஆயத்தமில்லை. அவனுடைய சுய கௌரவம், அவனுடைய சுய நிலைமை, அவனுடைய வாழ்க்கை, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை சுகத்தை காட்டிலும் தன்னுடைய எண்ணம் பெரிதானது என்று அவன் நினைத்த பொழுது அவன் அதை மறுத்து நின்ற வேளையிலே கடைசியாய் அவன் ஊழியக்காரர்கள் அவனை அதற்கு நேராய் நடத்தின வேளையிலே அவன் சொல்லப்பட்ட காரியத்தை கீழ்ப்படிந்து செய்த பொழுது அவன் சுகம் பெற்றவனாய் தன் பட்டணத்துக்கு திரும்பினான் என்று சொல்லி அங்கே பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, கர்த்தரிடத்துல வந்தா அவர் நம்மை புறம்பே தள்ளுவதில்லைதான். ஆனால் அவரிடத்திலே வருகின்ற நாம் தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் அவிவிசுவாசம் நீங்கினவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். அங்கே வருவோமாக இருந்தால் நிச்சயமாய் தள்ளாத தேவன் நம்மை தாங்கி நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். இரண்டாவதாய் தேவ பிள்ளைகளை, அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் வருவோமாக இருந்தால் நிச்சயமாய் அவர் சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறி நம்மை தாங்கிக் கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும்படி நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அவரிடத்தில் வருவோமாக இருந்தால் அருமை சகோதரனே, சகோதரியே, ஜெயம் கொண்டவர்களாய், இவைகளெல்லாம் எங்களுக்கு தடைகளாய் காணப்பட்டதோ, எந்த படுக்கை எங்களை முடக்கி போட்டதோ அந்த படுக்கையை சுமந்தவர்களாய் வெற்றியோட, சாட்சியோட, சமாதானத்தோட, இளைப்பாறுதலோட கடந்து செல்லும்படி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிப்பார். ஆகவே இன்றைக்கு நம்புங்கள், அவரிடத்திலே வாருங்கள் தேவ பிள்ளைகள். அவரிடத்தில் வருகிறவனை அவர் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரோடு சேர்ந்து கொள்ளுவோம், அவரோடு இணைந்து நடப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் வல்லமையான காரியத்தை செய்வதை நாம் வாழ்விலே பெற்று அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த மாதத்தின் நாட்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி தகப்பன். இப்பொழுதும் உடைய வல்லமையின் கிரியை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிவிசுவாசம் நீங்குவதாக, ஆண்டவரே சித்தம் நிறைவேறும்படி தங்களை அர்ப்பணிப்பார்களாக. ராஜா, உமக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற வேளையில தேவரே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறதைக்காய், உம்முடைய இளைப்பாறுதலை அவருக்கு தருகிறதைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வருத்தத்தின் பாரம் ஆண்டவரே நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் பாரம் நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. நீர் ஒருவரே தொடர்ந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.